தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேஸ் தட்டுப்பாடே இல்லை, இது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு கிளப்பி விடுகிற வதந்தி, நானே ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறேன், வேணும்னா சொல்லுங்க நான் தர்றேன் அப்படின்னு தொடர்பு எண்ணை கொடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் அவற்றையே கேஸ் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாமக சார்பாக அன்புமணி போனார். இவர் என்ன சொல்றாரு, திமுக இதுக்கு என்ன செய்ய போகுது? இவர் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும்? இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய பிரச்சனை. நேற்றைக்கு முன்தினம் வீடுகளுக்கு விநியோகிப்பதற்காக ஒருத்தர் உள்ள கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு போகும்பொழுது ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் 4-5 இடத்துல கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுச்சு. இதே ரீதியில் போனால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் புகுந்து சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இதில் ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் பத்ரி சேஷாத்ரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் சமையல் எரிவாயு நம்புறீங்க? வீட்டில் கரண்ட் அடுப்பு வச்சு சமைங்க. இன்னும் நம்ம எதிர்காலத்தில் இந்த எரிவாயுவை நம்பாமல் அணுசக்தியிலேயே அடுப்பெரிக்கணுங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். ஆனால் அவர் பெரிய அணு உலையம் திருவி எல்லா வீட்டுக்கும் பைப் லைனில் அணுசக்தியில் கொடுக்கணுங்கிற அளவுக்கு இப்படி தான் வலதுசாரிகளுடைய அழுகிப்போன மூளை மக்களுடைய பதற்றத்திலும் கூட நக்கல் அடிப்பது போல் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது நம்முடைய அடுப்பங்கரை வரை வந்துவிட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பற்றி எரிகிற பிரச்சனையாக இருப்பது நம்முடைய வீட்டு அடுப்பு எரியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி. வீடுகளில் இருக்கிற அடுப்புகள் அணைக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். இந்த நிலையிலாவது இந்திய அரசு தன்னுடைய அயல்துறை கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய மக்களினுடைய அடுப்பு எரிவதையும் வயிறு எரியாமல் இருப்பதையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு. ஈரான் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் கொடூரமான தாக்குதல் நடத்தி இந்த நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்த பொழுது கம்யூனிஸ்டுகள் அதை கடுமையாக கண்டித்தார்கள். இன்னொரு நாட்டின் இறையாண்மை மீது சுயாதிபத்தியத்தின் மீது இவ்வாறு தாக்குதல் தொடுப்பது அந்த நாட்டை மட்டுமல்ல உலக அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்பொழுதே எச்சரித்தது. ஆனால் இன்றைக்கு ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது நம்முடைய அடுப்பங்கரை வரை வந்துவிட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பற்றி எரிகிற பிரச்சனையாக இருப்பது நம்முடைய வீட்டு அடுப்பு எரியுமா என்கிற மிகப்பெரிய கேள்விதான். ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு கடையையும் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த அடாவடி போர் என்பது பாதித்திருக்கிறது. இதில் என்ன வேடிக்கைன்னா, எல்லா இடங்களிலும் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது அனைவராலும் உணரப்படுகிறது. உணவகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் சில கடைகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட வகை உணவு வகைகள் தான் வழங்கப்படும் என்று இருக்கிறது. விலை இந்த தட்டுப்பாடு தொடருமேயானால் இன்னும் எத்தனை நாளைக்கு உணவகங்கள் இருக்கும் என்கிற நிலை தெரியவில்லை. எளிய மக்களினுடைய போக்கிடமாக இருக்கிற டீ கடைகள் இயங்குமா என்பது தெரியவில்லை. இன்னொரு புறத்தில் இந்த எரிவாயுக்காக ஆட்டோக்களும் வாகனங்களும் அந்த பெட்ரோல் பல்க்குகளிலே அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை உணரப்படுகிறது. ஒரு வகையான பதட்டம். எப்படி கொரோனா காலத்திலே மக்களிடம் ஒரு முடக்கமும் பதட்டமும் ஏற்பட்டதோ அதே அளவுக்கான பதட்டம் இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேஸ் தட்டுப்பாடே இல்லை, இது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு கிளப்பி விடுகிற வதந்தி, நானே ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறேன், வேணும்னா சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படின்னு அவர் தயவு செய்து அவர் வச்சிருக்கிற அந்த எரிவாயு விற்பனை நிலையத்தினுடைய இந்த தொடர்பு எண்ணை கொடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் அவற்றையே கேஸ் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விட்டால் இப்போ ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் திருநெல்வேலியில் அவர் ஏஜென்சிலேயே கூட தோளில் வச்சு கூட தூக்கிட்டு வர தயாராக இருக்காங்க. இன்றைக்கி திருடு போகிற பொருளாக கேஸ் சிலிண்டர் மாறிடுச்சு. நேற்றைக்கு முன்தினம் வீடுகளுக்கு விநியோகிப்பதற்காக ஒருத்தர் உள்ள கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு போகும்பொழுது ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் 4-5 இடத்துல கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுச்சு. இதே ரீதியில் போனால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் புகுந்து சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு அப்படி தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு. ஆனால் இது முன்னாலையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளையில் வந்துடும் கேஸ் சிலிண்டர். இப்போ 25 நாளைக்கு ஒரு முறை தான் பதியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம சிலிண்டர் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது.
தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறாங்க. கடைகள் மூடப்படுகின்றன. கடைகளில் உணவு விநியோகம் என்பது பாதிக்கப்படுகிறது. இது பல கோடி மக்களினுடைய பிரச்சனை, உலக மக்களினுடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது என்னென்னா, ஏற்கனவே கேஸ் சிலிண்டருக்கு மானியத்தை மோடி அரசு குறைச்சிருச்சு. இவங்க வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் சிலிண்டருக்கு மானியத்தை கழித்து கொண்டு அந்த மலிவு விலைக்கு கொடுக்குற நிலைமை என்பது இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ முதல்ல கட்டி வாங்கிடுங்க, அப்புறம் நாங்கள் உங்கள் மானியத்தை உங்கள் வங்கி கணக்கில் போட்டு விட்டுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு ஒருவருடைய வங்கி கணக்கில் கூட அந்த மானியம் என்பது போடப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தது. இதனால் அனைத்து உணவுப் பொருள்களுடைய விலையும் உயருமோ என்று பயந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வீட்டு உபயோகத்திற்கான அந்த சிலிண்டர் விலையும் உயர்ந்திருக்கு. விலை உயர்ந்து 60 ரூபா உயர்த்தியிருக்காங்க. அது கூட கிடைக்குமா அப்படிங்கிற பதற்றம். அப்படி ஒருவேளை வேறு எந்த மாற்று எரிபொருளும் மக்கள்கிட்ட இப்போ இல்லை. பழைய விறகு அடுப்பெல்லாம் இப்போ யார்ட்டையும் இல்லை. முழுக்க முழுக்க வீட்டு அடுப்பு என்பது கேஸை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய நிலைமை. இதில் சமீபத்தில் தான் மாநிலங்களவைக்கு பாமக சார்பாக அன்புமணி போனார். அவர் என்ன சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரன் தட்டுப்பாடே இல்லைங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, திமுக இதுக்கு என்ன செய்ய போகுது, திமுக அரசு என்ன செய்ய போகுது, கேஸ் விநியோகம். இவர் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும்? வேணால் பதுக்காமல் பார்த்துக்கலாம், அதை வேணால் தடுக்கலாமே தவிர இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய பிரச்சனை. அது கூட தெரியாமல் இதையும் திமுகவுக்கு எதிராக திருப்பிவிட முடியுமா அப்படின்னு இவர் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமன்னு ஒரு பாஜக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவகங்களில் தட்டுப்பாடை எதிர்கட்சிக்காரங்க தான் உருவாக்குறாங்க. அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்க பூரா எதிர்கட்சிக்காரங்க. என்னன்னா அவங்க வியாபாரத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்களாம். எங்களுக்கு இந்த பொருளெல்லாம், இந்த உணவுப் பொருள் இல்லைன்னு எழுதி வைக்கிறது பூரா எதிர்கட்சிக்காரங்க. ஒரு இன்னொன்று சொல்கிறார், சில ஹோட்டல்களில் வருமான வரி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க, அதனால தான் அப்படி போர்டு எழுதி வச்சுருக்காங்க உணவுப் பொருள் இல்லைன்னு. இதெல்லாம் பாருங்கள், இந்த ஹோட்டலாவது இப்படி செய்வாங்களா? இந்த ஹோட்டல்காரங்களே இப்போ கண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன நிலைமை வந்தாலும் அதற்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக மத்திய அரசு டெல்லியில் அந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை இன்றைக்கி அமுல்படுத்தியிருக்கு. கேஸை பதுக்கினால் கடுமையான நடவடிக்கை. ஆனால் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே கேஸ் விநியோகிக்கலை. மோடியினுடைய கார்ப்பரேட் கூட்டாளிகள் அம்பானி அதானி போன்றவர்கள் இந்த எரிவாயு விநியோகத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய தனியார் கேஸ் ஏஜென்சிகள் வந்திருக்கு, அவங்க பூரா பதுக்கிட்டாங்க. மோடியினுடைய நண்பர் அதானியை பல லட்சம் டன் இதை பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு செயற்கையான பற்றாக்குறையை வறுமையானால் அதை அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அதை கொள்ளையடிக்க பயன்படுவார்கள். மக்களுக்கு எது வந்தாலும் மக்களை பற்றி கவலைப்படுவதை விட, ஏன்னா இப்போ ரஷ்யாவிட்ட நம்ம எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம், கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா நீ அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க, 30 நாளைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதாகவும், இது மோடி அவர்களுடைய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ ரஷ்யா என்ன சொல்லிடுச்சு, இனிமேல் நாங்கள் சலுகை விலையில் எண்ணெய் தர மாட்டோம், நீங்கள் மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லிடுச்சு. இதைத்தான் ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு அதற்கும் மோடியை பாராட்டினாங்க. ரஷ்யாக்கிட்ட இருந்து நம்ம சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிய பொழுது கூட அதனுடைய பலன் இந்திய மக்களுக்கு நயா பைசா கூட கிடைக்கல. அங்கே மொத்தமாக ரஷ்யாக்கிட்ட வாங்கி இவங்க ரிலையன்ஸ் ரிஃபைனரிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஏற்றுமதிக்கான மானியத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் எண்ணெய் வாங்குறது கச்சா எண்ணெய், அதையும் உள்நாட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் ஒரு ஒற்றை முதலாளிகிட்ட கொடுக்கறது, அவர் அதை வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி காசு பார்க்குறது. இன்றைக்கு எல்லா பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பங்குகளை விற்று தனியார் மயமாக்கி விட்டார்கள். எப்படி நமக்கு விமான கம்பெனிகள் இந்திய அரசுக்கு சொந்தம் இல்லையோ, போகிற போக்கில் இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இதையும் தனியாருக்கு கொடுப்பதற்கான முஸ்தீபுகளில் மோடி அரசு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சமையல் எரிவாயு இப்போவே புக் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோனே போக மாட்டாங்க. என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பதட்டம். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள், வீடுகளில் சமையல் எரிவாயு இல்லைன்னா எப்படி இப்போ வேலைக்கு போக முடியும்? டீ குடிக்கிறது கூட மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இதில் ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் பத்ரி சேஷாத்ரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் சமையல் எரிவாயு நம்புறீங்க? வீட்டில் கரண்ட் அடுப்பு வச்சு சமைங்க. இன்னும் நம்ம எதிர்காலத்தில் இந்த எரிவாயுவை நம்பாமல்
அணுசக்தியிலேயே அடுப்பெரிக்கணுங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். ஆனால் அவர் பெரிய அணு உலையம் நிறுவி எல்லா வீட்டுக்கும் பைப் லைனில் அணுசக்தியில் கொடுக்குறங்கிற அளவுக்கு இப்படி தான் வலதுசாரிகளுடைய அழுகிப்போன மூளை மக்களுடைய பதற்றத்திலும் கூட நக்கல் அடிப்பது போல் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் சமையல் எரிவாயு நம்பாதீங்க. இதற்கு இந்திய அரசு, இது ஒரு உலக பிரச்சனை. இதற்கு இந்திய அரசோ மோடி அரசு மட்டுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாண்டீங்க? ஈரான் ஒரு காலத்தில் ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு பைப்லைன் மூலமாக சமையல் எரிவாயு கொண்டு வருகிற திட்டம் இருந்தது. அப்படி வந்ததுன்னா பாகிஸ்தான் வழியாகத்தான் அது வர வேண்டியிருக்கும். பாகிஸ்தானுக்கு கூட அதற்கு இசைவு தெரிவித்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிர்பந்தம் காரணமாக அன்றைக்கு அந்த திட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்டது. ஈரான் இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டினுடைய ஒரு தலைவர் கொல்லப்படுகிற பொழுது கூட, அந்த நாட்டு மக்கள் பள்ளி குழந்தைகள் கொல்லப்படுகிற பொழுது கூட இந்தியா மௌனம் காத்தது. இரங்கல் தெரிவிப்பதற்கு கூட 5 நாட்கள் ஆனது. இப்போ இன்னைக்கு எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனை, அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு வெறிக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஈரான் மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வளைகுடாவில் இருக்கக்கூடிய இந்திய உழைப்பாளிகள், அங்கே பிழைக்க போனவர்கள் நாடு திரும்ப முடியாமல் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு தெரியலை. இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? அந்த எண்ணெய் கப்பல்களை தாக்கி அழிப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று ஒரு குரூரமான மனநிலையோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த யுத்தம், அதனுடைய விளைவை இன்றைக்கு இஸ்ரேல் மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் என்பது தாக்கப்படுகிறது. இந்த போர் அவ்வளவு எளிதாக முடியுமா முடியாதா என்கிற மிகப்பெரிய கவலை உலக மக்கள் அனைவருக்கும் வந்திருக்கிறது. போர் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்கிற கம்யூனிஸ்டுகளுடைய குரல். இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்காதே, இன்னொரு நிலத்தை உன்னுடைய எண்ணெய் பசிக்காக. இதே வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோவையும் அவருடைய இணையரையும் இவர்கள் கொடூரமாக கைது செய்தது கூட வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளத்தை திருடத்தான். ஆனால் உலகம் பூரா பதறுதே தவிர இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் தேவையான அந்த எண்ணெயை அமெரிக்கா பதுக்கி வைத்திருக்கிறது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது இந்தியா போன்ற நாடுகள், வளைகுடா நாடுகள். எனவே இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரணும். இப்பொழுது ஒரு போர்க்காலம் போல ஒவ்வொரு வீடும் பதறுகிறது. நாளைக்கு அடுப்பு எரியுமா? முன்னால் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அடுப்படியில் பூனை தூங்குதுன்னு. இப்போ பூனை கூட தூங்க வர்றது கிடையாது. சும்மா கிடக்கிற அடுப்பில் தூணா என்ன, தூங்காட்டி என்னங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. எனவே இது அடுப்பு எரியாத பிரச்சனை தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பற்றி எரிகிற பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பு வெறிக்கு ஒரு அணை போட வேண்டும் என்று சமாதானத்தின் குரலில் பேசுகிற போது தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அமெரிக்காவை உலக நாடுகள் எல்லாம் புறக்கணிக்க வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்திய அரசு அமெரிக்காவுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. அவர்கள் நம்ம இந்தியாவையே பல வகையிலையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட என்ன வாங்கணும், யார்கிட்ட வாங்கக்கூடாது என்பது உட்பட. இன்று இது ஏதோ மோடி அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல, இந்திய மக்களினுடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கேஸ் விநியோகம் முறைப்படுத்தப்பட வேண்டும், பதுக்கல் தடுக்கப்பட வேண்டும், மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற பதற்றம் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி இன்னைக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதோடு வீடுகளுக்கும் கடைகளுக்கும் அந்த கேஸ் கிடைப்பதையும், வாகனங்களுக்கு கேஸ் கிடைப்பதையும். ஏன்னா உள்நாட்டு உற்பத்தியை அவங்க முற்றாக கைவிட்டாங்க, இறக்குமதியே முழுக்க முழுக்க சார்ந்திருந்தாங்க. எனவே இங்கே உள்நாட்டில் செய்யப்பட்ட அந்த ஆய்வுகளும் நிறுத்தப்பட்டு விட்ட நிலையில் அனைத்துக்கும் நாம் அந்நிய நாடுகளை கையேந்தி இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பதட்டம். உணவகங்களில் ஒட்டப்பட்டிருக்கிற உணவு இல்லை, இன்றைக்கு ஒரு சில வகை உணவு இல்லை என்று எழுதி வைத்திருப்பவர்கள் நாளைக்கு உணவே இல்லை என்பார்கள். டீ கடைகள் மூடப்படும், வீடுகளில் இருக்கிற அடுப்புகள் அணைக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். இந்த நிலையிலாவது இந்திய அரசு தன்னுடைய அயல்துறை கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்திய மக்களினுடைய அடுப்பு எரிவதையும் வயிறு எரியாமல் இருப்பதையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது.